ஆக்ஷன், த்ரில்லர், ஹாரர்னு பல ஜேர்னர்ல பல படங்கள் பார்த்திருப்போம். அதுல ரொம்ப வித்தியாசமான ஜானர் எதுன்னா, உங்களுக்கு டைம் லூப் தான். டைம் லூப்ங்கிற அந்த படம் கான்செப்ட்ல ஒரே காட்சி வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனால பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சலிப்படைவாங்க. அந்த படம், அந்த கதை வந்து சுவாரஸ்யமா இல்லைன்னா. அதுல தான் ஸ்கிரீன் பிளே வந்து இந்த மாரி படங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது. அந்த மாரி ஸ்கிரீன் பிளேல பெர்ஃபெக்ட்டா வந்த டைம் லூப் படங்கள்லாம் இருக்கு. ப்ரீ டெஸ்டினேஷன், டைம் கிரைம்ஸ் இந்த மாரி படங்கள் இருக்கு. அந்த மாரி ஒரு ஜானர்ல, ஒரு டைம் லூப் ஜானர்ல வந்த படம் தான் இந்த மலையாள படம் சம்பவம் அத்தியாயம் 1. படத்தோட கதை என்னன்னா, போர்ச்சுகீஸ் கேரளால ஒரு போர்ச்சுகீஸ் ஆளும் அங்க இருக்கிற ட்ரைபல் ஆளோட 2 பிணங்களை எரிக்க வராரு ஒரு காட்டுக்குள்ள. அந்த காடு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரு. அப்படி 2 பிணங்களை எரிக்கும் போது ஒரு பிணம் அங்க இருந்து காணாம போயிருது. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் டேல வந்து ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அதே காட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போறாரு. முதல் நாளே வந்து அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஒரு போலீஸோட பணம் கிடக்குது. அது பக்கத்திலே ஒரு வாக்கி டாக்கி கிடக்குது. அந்த வாக்கி டாக்கில இருந்து ஹெல்ப்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா, நான் வந்து இந்த காட்டுல மாட்டிருக்கேன், என்னை யாராச்சும் காப்பாதுன்னு சொல்றாங்க. சரி, இவங்க நம்ம காப்பாதுன்னு இந்த போலீஸ் எல்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுல போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி வந்தாங்களா, அங்க அந்த காட்டுல என்னதான் நடக்குது, அப்புறம் யாரு அதுக்கு வந்து வாக்கி டாக்கில கால் பண்ணது, இதுதான் மீதி கதை. இந்த சம்பவம் அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஏன்னா டைம் லூப்ல வந்து இப்ப ஹாலிவுட்ல பார்த்திருப்பான், டைம் லூப் எதனால வரும்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு காட்டுவாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருக்கிற நம்பிக்கைகள், அப்புறம் நாட்டார் கதைகள், இதை வச்சு டைம் லூப் வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த நாட்டார் கதைகளை வச்சு படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரே சீனோடய ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், அங்கேயும் போறதுலாம். அதுக்கு வேண்டியே வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடு மாதிரி உள்ளே ஒரு ஆளை வச்சு அவரும் அங்க காணாம போன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, நமக்கு ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக், சவுண்ட் டிசைனிங் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கார்டு வந்து இனியும் நல்லா வந்து காமிச்சிருக்கான், இனியும் நம்ம டீப்பா காமிச்சிருக்கான். அந்த சிலையோட அந்த செட் ஒர்க் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படங்கள் பாத்தீங்கன்னா இப்ப டார்க் பார்த்திருப்போம். டார்க்ல பாத்தீங்கன்னா 4 டைம் லைன்ல காமிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இதுல டைம் டிராவல் பண்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்க்கோட இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி இருக்கு இதுல, ஹெவி இன்ஃபுளுன்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சு படம் பார்க்கும்போது. இப்போ நம்ம டைம் லூப் இதை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மலையாளத்துல இருந்து சுருளின்னு ஒண்ணு வந்துச்சு. அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு டோப் படம். அது அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஆனா இது வந்து ஒரு கமர்ஷியலா வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனாலும் நான் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு விளம்பரம் இல்லாம வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சது அஸ்கர் அலி. அவர் பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போதே ஆசிஃப் அலியோட மேனேஜமாவே இருந்துச்சு. யார் அவர் ஆசிஃப் அலி மாதிரியே இருக்காப்ல அப்படின்னு சொல்லி நான் தோணிட்டே இருந்தது. பார்த்தா அவர் வந்து அவரோட தம்பி போல இருக்கு, அதே மாதிரிதான் இருந்தாரு. இப்ப பல கேரக்டர் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து நான் திடீர்னு ஒரு ட்ரெயிலர் கூட பார்க்காம போய் எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்டா தெரிஞ்சு. எனக்கு நிறைய வந்து ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு இடையில, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங்கு, நல்ல மிடில், நல்ல எண்டிங். இந்த படத்துல எண்டிங் சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் அத்தியாயம் 1 விட மாயவனன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா நல்ல ஆப்டான டைட்டில் அதுதான். அந்த கார்டு வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க. இன்னொரு நிறைய மேட்டர் என்னன்னா, இதுல உள்ள போன் டவர்லாம் எடுக்குது, அப்படியே பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. ஒரு சில அப்படியே வந்து அந்த த்ரில்லிங் மோடு வந்து அப்படியே அப்படியே போகுது. ஒரு சீன்லாம், ஒரு சில சீன்லாம் அப்படியே என்லார்ஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு இவன் வந்து ஒன்னு சொல்ல வருவான், அதுக்கு வந்து அந்த அந்த சீன் ஒரு ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அது அந்த இப்ப ஸ்பாயிலர் சொல்லாம தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது டைம் லூப்னு மட்டும்தான் சொல்றேன். இதுல அதுக்கு மேல நிறைய இருக்குது. கடைசியில அதான் நம்ம வந்து 1408 வந்து ஒருத்தன் ரூம்ல போய் தங்குவான், ஒரு நாள் தங்குவான். அவனுக்கு வந்து அந்த ரூம்ல இருந்து அவன் வெளியவே வர முடியாது. கடைசியில அவன் ஒய்ஃப் கூட இருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனாலும் அந்த லூப்புக்குள்ளதான் இருப்பான் கடைசியிலையும். அவனால அந்த ரூம்ல இருந்து அவன் வெளியவே வர மாட்டான் அந்த ஒரு நைட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீன் இதுல இருக்கு நிறையா. அவன் வந்து ஒன்று சொல்லுவான், நீ வந்து இந்த டைம் லூப் வந்து வெளியே வரணும்னா நீ முதல்ல இது நடந்தது அதை போய் நீ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவான். இதுல வந்து அதுதான் கிளைமேக்ஸ்ல காட்டுறானுங்க. இது அத்தியாயம் 1 போடும்போது தெரியுது, அத்தியாயம் 2 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் அப்படிதான் விட்டுருந்தாங்க. அது நல்ல சீனு, கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போனாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு இருக்கானுங்க, அப்படியே கொஞ்சம் ஃபிளாஸ்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இனியும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு எனக்கு. அதுல இவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு படம். எனக்கு நல்ல ஒரு த்ரில்லரா பட்டுச்சு. எனக்கு இந்த டைம் லூப் கான்செப்ட் வந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே பிடிக்கும். ஒரு கமர்ஷியல் ஐட்டம் இல்லாம, மாநாடு மாதிரி இந்த மாதிரி இல்லாம, இது வந்து ரொம்ப சீரியஸான படம் தான் இது. அப்படியே ஸ்டோரி அந்த த கண்டென்ட்டோட தான் இந்த படமே இருக்கு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கே வந்து இது ஃபுல். இந்த படம் சத்தம் இல்லாம வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு.
கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த படம். தேங்க்யூ.